வாக்யஜ்ஞேன கல்பதாம். அஜ்ஞானயோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யநாத்மபந்தஸ்தத ஏவ சம்ஸ்ருதிஹ தயோர்விவேகோதித போதவன்னிஹ அஜ்ஞானகார்யம் ஸ்ப்ரதஹேத் சமூலம். அஜ்ஞானயோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யநாத்மபந்தஹ தத ஏவ சம்ஸ்ருதிஹ தயோர்விவேகோதித போதவன்னிஹ அஜ்ஞானகார்யம் பிரதஹேத் சமூலம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். குரு உபதேசத்தை தொடங்குகிறார். இப்போ இது வரைக்கும் பேசினதுலாம் அவர் தான் பேசினார். முதல்ல அபயப்பிரதானம் பண்ணார். இப்போ என்னெல்லாம் சொன்னார் பாருங்க. முதல்ல 45வது ஸ்லோகத்தில் அபயப்பிரதானம் பண்ணார். அபயம் கொடுத்தார். வழி இருக்குப்பா, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணினார். திரும்பவும் சொன்னார். 46வது ஸ்லோகத்தில் அதையே ரிப்பீட் பண்ணார். நான் சொல்லித்தரதை கேட்டால் உனக்கு துக்கம் போகிறது மாத்திரம் இல்லை, நீ பரம ஆனந்தமாக இருப்பாயின்னு சொன்னார். அந்த வழி எங்கே இருக்குன்னா வேதாந்த விசாரம் பண்ணணும்னார். அப்போ தான் இந்த துக்கம் போகும்னு சொன்னார். அதுக்கு தான் ஸ்ரவண மரண நிதித்தியாசனம் பண்ணணும்னார். வேதாந்தார்த்த விசாரத்தை தான் விளக்கி சொன்னார். ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தில் நிலச்சி நிற்கணும். அப்போ தான் வேதாந்தார்த்த விசாரம் சித்திக்கும். வேதாந்தார்த்த விசாரம் சித்திச்சா தான் ஞானம் சித்திக்கும். ஞானம் சித்திச்சாத்தான் மோக்ஷம் சித்திக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நேராக டீச்சிங் ஆரம்பிக்கிறார். பாடத்தை சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்கிறார்? பரமாத்மனஹா தவ ஆரம்பிக்கிற போதே சொல்கிறார், பரமாத்மாவாகிய உனக்கு. இவன் என்னவா நினச்சுன்னு இருக்கான்? ஜீவாத்மாவாகிய எனக்கு மோட்சம் எப்போ கிடைக்கும்ங்கிறான், கேட்டுருக்கான். பரமாத்மாவோட தாசன் நான், பரமாத்மாவோட தாசனாகிய நான் ஜீவாத்மா. பரமாத்மாவனுடைய தாசனாகிய ஜீவாத்மா நான் நினச்சின்னு இருக்கான். ஆரம்பிக்கிற போதே குரு சொல்கிறார், பரமாத்மாவாகிய உனக்கு அப்படிங்கிற. எப்படி இருக்குது? பரமாத்மனஹா தவ. தவன்னா உனக்கு, உன்னுடைய. பரமாத்மனஹா தவ, பரமாத்மாவாகிய உனக்கு. அஜ்ஞான யோகாத், அறியாமையோட சம்பந்தம் ஏற்பட்டதுனால அநாத்ம பந்தஹா, நீ எதுவாக இல்லையோ அதில் உனக்கு பந்தம் வந்துடுது. உன்னை ஜீவன் நினச்சுன்னுட்ட, உன்னுடைய சரீரம்னு நினச்சுன்னுட்ட. ஆகையினால உன்னை சம்சாரி ஜீவனாக நினச்சுன்னுட்ட. ஆக அசம்சாரியாகிய பரமாத்மாவாகிய உனக்கு அறியாமையினுடைய சம்பந்தத்தினால அனாத்மாவாகிய இந்த உடம்பு மனசில், இந்த இண்டிவிஜுவாலிட்டியில் அட்டாச்மெண்ட் வந்துடுத்து. அதனால தான் உனக்கு ப்ராப்ளம். ததா ஏவ சம்ஸ்ருதி, அதிலிருந்து தான் உனக்கு இந்த சம்சாரம் ஏற்பட்டிருக்கு. சம்சாரத்துக்கு காரணம் என்ன? தான் அல்லாததை தான் என்று நினைப்பது. தான் அல்லாததை தான் என்று நினைப்பதற்கு காரணம் என்ன? தன்னை பற்றி அறியாமை. தான் யார்? பரமாத்மா. பரமாத்மாவாகிய எனக்கு என்னை பற்றி தெரியாததினால், அறியாமையினால் நான் அல்லாததை நான் என்று நினைத்து விட்டேன். அதனால்தான் எனக்கு இந்த பிறப்பு இறப்பு சுழலாகிய இன்ப துன்பச் சுழலாகிய சம்சாரம் வந்திருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா,
தயோஹோ விவேக உதித போதவன்னிஹி. தயோஹோன்னா என்ன அர்த்தம்? பரமாத்ம அனாத்ம. இன்னும் சிம்பிளாக நம்ம பாஷையில் புரியறதுக்காக சொல்கிறேன். ஆத்ம அனாத்ம விவேக உதித்த. தயோஹோன்னா கயோஹோ ஆத்ம ஆத்ம அனாத்மனோஹோ. ஆத்ம அனாத்மனோஹோ விவேக உதித்த. ஆத்மாவோட லக்ஷணம் என்ன, அனாத்மாவோட லக்ஷணம் என்ன அப்படின்னு பகுத்து அறிவதனால என்ன வரும்னா போதவன்னிஹி. போதம்னா ஞானம், வன்னிஹின்னா நெருப்பு. அந்த அந்த உண்டாகிற நெருப்பானது விவேகத்தினால உண்டாகிற பகுத்தறிவதால் ஏற்படும் தெளிந்த அறிவாகிய நெருப்பு. நான் யார், நான் எது இல்லை என்று பகுத்தறிவதால் ஏற்படும் தெளிந்த அறிவாகிய நெருப்பு என்ன பண்ணும்னா அஞ்ஞான காரியம், அறியாமையினுடைய விளைவாகிய அனாத்மபந்தம் சம்சாரம். பிரதஹேத். பிரதஹேத்னா என்ன? நன்றாக எரித்து விடும். சமூலம். சமூலம்னா அஞ்ஞானத்தோட கூடையே எரிச்சிடும். அஞ்ஞானத்திலிருந்து உண்டான இந்த அனாத்மபந்தம் சம்சாரத்தை அஞ்ஞானத்தோட சேர்த்து எரிச்சிடும் அப்படின்னு அர்த்தம். காரணத்தோட சேர்த்து காரியத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். மனுஷ்ய ஜன்ம மகிமா, பரமபுருஷார்த்தா மோக்ஷா. பரமபுருஷார்த்த சாதனம் மோக்ஷ சாதனம். பரமபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோக்ஷத்துக்கு சாதனம் பிரம்மஜானம், ஆத்ம ஏகத்துவ ஞானம். அதுக்கு கர்மா சாதனம் இல்லை, விசாரந்தான் சாதனம். வேதாந்தார்த்த விசாரந்தான் சாதனம். அதுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி அதிகாரி உடையவன் அதிகாரி. ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு குருவாக விளங்குவார். ஆக குரு சிஷ்ய உபசதனம். அப்புறம் சிஷ்யனுடைய பிரார்த்தனை, குருவினுடைய அபயப்பிரதானம். சிஷ்யன் என்னை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கணும், அதுக்கான ஞானோபதேசத்தை பண்ணணும்னு சிஷ்யன் பிரார்த்தனை பண்ணுறான். குரு அவனுக்கு அபயம் கொடுத்து நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு பிரதிஜை பண்ணுறார். இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் அதையே அவரே விளக்கி சொன்னார். ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தினால்தான் ஒருத்தனுக்கு மோட்சம் சித்திக்கும் அப்படிங்கிறத கடைசியாக சொல்லி பாடத்தை ஆரம்பித்தார். எடுத்த உடனே அவனை பார்த்து, ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் சம்சாரி ஜீவன், அதனால் எடுத்த உடனே சொல்கிறார், நீ ஜீவன் கிடையாது, நீ ஜீவன் இல்லை, பரமாத்மா, நீ ஜீவாத்மான்னு உன்னை நினச்சின்னு இருக்கிறது தப்பு. உன்னுடைய ஸ்வபாவத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சாஸ்திரம் சொல்லியது, ஆனால் நீ ஜீவாத்மா கிடையாது, நீ பரமாத்மா. ஆனால் உனக்கு அஜ்ஞானத்தினால இந்த இடத்துல பரமாத்மான்னு சொன்னால் பிரம்ம தத்துவம், சர்வஜனாக சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய பரமாத்மா இல்லை. சர்வஜனாகவும் சர்வேஸ்வரனாகவும் இருக்கக்கூடிய பகவானுக்கு எந்த ஒரு சத்து சித்து ஆதாரமோ அந்த திருஷ்டியில் சொல்கிறார். இந்த ஐக்கியம் சொல்கிற போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கும் பகவானுக்கும் உபாதி திருஷ்டியில் தாரதமியம் இருக்குது, உபஹித திருஷ்டியில் தாரதமியம் கிடையாது. இதுதான் அத்வைத சித்தாந்தம். இது எல்லா ஜீவர்களுக்கும் பொருந்தும், எந்த ஜட வஸ்துக்களுக்கும் பொருந்தும். முக்கியமாக சொன்னால் இந்த இருப்பு சத்துங்கிற திருஷ்டியில் தான் இங்கே பேசப்பட்டிருக்கு. சத்து சித்து ஆனந்த திருஷ்டி.
கடவுள்னு சொன்னால் நமக்கு உடனே என்ன தோணும்? அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லா சக்தியும் இருக்குது, எனக்கு கொஞ்சம்தான் தெரியும், கொஞ்சம் சக்தி தான் இருக்குது, அப்போ நானும் அவரும் எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டால் அந்த திருஷ்டியில் சொல்லலை. இங்கே பரமாத்மாவையே ரெண்டாக பிரிக்கிறோம், ஜீவாத்மாவையும் ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது ஜீவாத்மாவுக்கு ஆதாரமாக இருக்கிற இருப்பு, உணர்வு, இன்பம், அந்த அடிப்படையில் பார்க்குறோம். பரமாத்மாவுக்கும் இருக்கிற இருப்பு, உணர்வு, இன்பம், அதுதான் உண்மையிலேயே பரம ஆத்மா. ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் அதுதான். அந்த திருஷ்டியில் தான் பாடமே தொடங்குறாரு. நீ பரமாத்மாவாகத்தான் இருக்கிறாய், நீ அசம்சாரி பரமாத்மா, நீ மறுபடியும் வயத்தில் பிறக்கிறவன் நீ இல்லை, தாய் வயிற்றில் பிறக்கிறவன் நீ இல்லை. இதெல்லாம் மாயையினுடைய செயல்கள், கனவை போல. ஆகையினால நீ பரமாத்மஸ்வரூபம். இந்த மாயாசக்தியினால், அஜானத்தினால உனக்கு இந்த உடம்பு, மனசு, புத்தியில் நான்கிற அபிமானம் வந்துவிட்டது. அனாத்ம பந்தஹா, இந்த இண்டிவிஜுவாலிட்டி உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த தன்னுணர்வு உனக்கு மிக வலிமையாக இருக்கிறது. அதனால தான் உனக்கு வாழ்க்கையில் எனக்கு அது கிடைக்கல, இது கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்படுற, அப்புறம் கிடைச்ச சந்தோஷத்தை காப்பாற்றிக்கணுமேன்னு கவலைப்படுற, அப்புறம் இன்னும் சந்தோஷத்தை வளர்த்துக்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாமோ வேணும்னு ஆசைப்படுற. இதெல்லாம் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா, நீ உடம்பு, மனசு, புத்தியை நீன்னு நினச்சின்னு இருக்கிறது தான். அனாத்ம பந்தா ததஏவ சம்ஸ்ருதி, அதனால தான் உனக்கு சம்சாரம். அனாத்மாவோட பந்தம், அஜானத்தினால பந்தம், பந்தத்தினால சம்சாரம். அஜானத்தினால பந்தம்ங்கிறது சாஸ்திரத்தில் இன்னொரு பாஷை அத்தியாசா பந்தா, அதான தவறான எண்ணம்தான் பந்தம். தவறான எண்ணத்துக்கு காரணம் என்ன? சரியான எண்ணமின்மை. சரியான எண்ணமின்மைக்கு காரணம் என்னென்னா அறியாமை. அறியாமையினால உனக்கு தவறான எண்ணம் வந்துவிட்டது. அஜானத்தினால உனக்கு இந்த உடம்பை நீன்னு நினச்சுன்னுட்ட. பரமாத்மாவாகிய உன்னை பற்றிய உண்மை உனக்கு தெரியாததால் நீ எதுவாக உண்மையில் இல்லையோ அதுவாக உன்னை நினைத்து கொண்டதால் அதோடு சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் உனக்கு வந்துவிட்டது. எனக்கு இந்த மனசுனாலேயும் உடம்புனாலேயும் இருக்கிற பிரச்சனை எனக்கு என்ன காரணம்னா, அதோட பிரச்சனையெல்லாம் நீ இது நீன்னு நினச்சதுனால அதோட பிரச்சனையெல்லாம் உன்னோட பிரச்சனையாக மாறிடுத்து. எல்லாத்துக்கும் காரணம் ஐடென்டிஃபிகேஷன். ஒருத்தன் எரும மாடுன்னு நம்மளை திட்டுறான், கழுதேன்னு திட்டுறான். வச்சு எரும மாடு கழுதே நம்மளை பார்த்து திட்டுற போது நம்ம அவனுக்கு ரியாக்ட் பண்ணினோம்னா என்ன அர்த்தம்? அவன் எரும மாடுன்னு சொன்னது சத்தியமா? யார் நம்மளை பார்த்து ஒருத்தன் எரும மாடுங்கிறான், இல்லாட்டி கழுதேங்கிறான், ஏதோ திட்டுறான், நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறேன். அப்படி நான் ரியாக்ட் பண்ணுற போது அவன் சொன்ன வார்த்தைக்கு நான் ரியாலிட்டி கொடுக்குறேனா இல்லையா? ரியாலிட்டி கொடுக்குறேன். அவன் சொன்னது ரியலா? இல்லை. அப்போ அவன் சொன்னது என்னது? பொய். ஆனால் அந்த பொய்க்கு உண்மை கொடுத்தது யார்? தன்மை கொடுத்தது யார்? நான். அதனால எனக்கு உடம்பெல்லாம் என்ன ஆகுது? அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது. என்னோட ரியாக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் சொன்னதும் பொய். அந்த பொய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாருன்னா நான் தான். அதே மாதிரி ஒருத்தன் என்ன புகழ்கிறான், நீ கடவுள் அப்படிங்கிறான். என்ன அவன் மாத்திரம் யார்?
எரும மாடுன்னு சொல்கிறவன் யாருன்னா கடவுள் தான். என்னை பார்த்து எரும மாடு, கழுத, அறிவு கட்டவன் அப்படின்னு என்ன ஒருத்தன் சொல்கிறான். அப்படி சொல்கிற போது அவனும் உண்மையிலேயே கடவுள் தான். என்னை யார் புகழ்கிறானோ அவனும் கடவுள் தான். அவன் கடவுள்னு சொன்னதுனால நான் கடவுள் ஆகிடுவேனா? விவகாரத்தில் வச்சுப்போம், தத்துவம் வச்சுப்போம். பரமாத்மாங்கிற போது தூய உணர்வுங்கிற தத்துவத்தில் என்னை திட்டுறவனும் தூய உணர்வு தான், என்னை புகழ்கிறவனும் தூய உணர்வு தான். அதை வாங்கிக்கிற நானும் தூய உணர்வு தான். ஆக ஒருவனை நான் புகழ்வதும் இகழ்வதும் என்னுடைய, அதுக்கு ஒரு இருப்பு இருக்கே. புகழ்பவன் இருக்கிறான், இகழ்பவன் இருக்கிறான், புகழை பெற்றுக்கொள்பவன் இருக்கிறான், இகழ்ச்சியை உண்மை என்று நம்புபவன் இருக்கிறான். அந்த இருக்கிறான் தான் உண்மை. புகழ்ச்சி இகழ்ச்சி உண்மை இல்லை. புகழ்வதோ இகழ்வதோ உண்மை அல்ல. புகழ்வதையும் இகழ்வதையும் ஏற்றுக்கொள்வதும் உண்மை. இது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா உண்மை இதுதான். பெரிய அதிசயம். அதனால் என்ன எடுத்துன்னா, எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கிறது. எனக்கு இப்போ சனி தசை, அதனால தான் இவெல்லாம் திட்டுறான். போகிறவன் வரவன்லாம் என்னை எரும மாடு கழுதேங்கிறான். காரணம் என்னென்னா சனி தசைங்கிறான். அதாவது அப்புறம் சனி தசை வேறு, அதுக்கு வேறு ரியாலிட்டி கொடுக்கணும். ஆச்சா, இவன் சொன்னது உண்மைன்னு ஒரு ரியாலிட்டி, அவன் சொன்னது கரெக்டு தான். அது அவன் எரும மாடுனோன்னு நீ ரியாக்ட் பண்ணுறையே, அப்போவே உன்னோட சுபாவம் தெரியுது. பொய்யை சொல்கிறான் அவன். நான் எரும மாடும் இல்லை, கழுதியும் இல்லை, கடவுளும் இல்லை. ஏன்னா கடவுள்னா கடவுளுக்கு இருக்கிற சக்தியெல்லாம் எனக்கு இருக்கா என்ன? கிடையாது. அவனோட அர்த்தத்தில் கடவுளுங்கிறதுக்கு அவன் என்ன அர்த்தம் வச்சுருக்கானோ எனக்கு தெரியாது. அப்போ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் என்னோட ப்ராப்ளமாக நினச்சுன்னு விடுறேன். அதாவது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், துக்கமாக இருக்கேன் அப்படின்னு. இந்த சந்தோஷம் வந்து போகிற சந்தோஷம், துக்கம் வந்து போகிற துக்கம், வந்து போகிற சந்தோஷமும் உண்மை இல்லை, வந்து போகிற துக்கமும் உண்மை இல்லை. உண்மைன்னா என்ன தெரியுமோ? எப்பவும் ஒரே மாதிரி இருந்தால் தான் உண்மை. சந்தோஷம் வரவே விடாது. சந்தோஷமாகவே இருக்கணும், சந்தோஷமாகவே இருக்கணும், சந்தோஷமாகவே இருக்கணும். பாஸ்ட் இஸ் ஹாப்பினஸ், ப்ரெசன்ட் ஆல்சோ ஹாப்பினஸ், ஃப்யூச்சர்லேயும் ஹாப்பினஸ். அப்படி இருப்பானா எவனாவது இருக்க முடியுமா? இல்லை, பாஸ்ட்லேயும் ஒரே ஃபுல் ஆஃப் சாரோ, ப்ரெசண்ட்லேயும் ஃபுல் ஆஃப் சாரோ, இல்லாட்டி ஃப்யூச்சர்லேயும் ஃபுல் ஆஃப் சாரோ எவனுக்கு இருக்கு? இப்படி அதில் ஹாப்பினஸ்ஸும் ரியல் இல்லை, அன்ஹாப்பினஸ்ஸும் ரியல் இல்லை. உண்மைக்கு லட்சணம் என்ன? கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கு பிகினிங் எண்டே இருக்கக்கூடாது. இட் இஸ் கால்டு உண்மை. எதற்கு தொடக்கமும் முடிவும் இல்லாமல் எப்பொழுதும் இருக்கிறதோ அதுக்கு பெயர்தான் உண்மை, அதுக்கு பேர் தான் ரியல். இப்போ நம்ம சொல்கிற ரியல் எல்லாம் ரியலான்னா, ரியலி ஐ சான்னா, சாவே ரியல் இல்லை. என்ன சான்னா ரெண்டு சா இருக்கு இல்லையா? SAWக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. நவுனா வெர்பான்னா தெரியுமோ? வெர்புன்னா பார்த்தேன், நவுனா இருந்தால் ரம்பம். நவுன் வெர்புன்னா அது முதல்ல தெரியணுமே. டேக் தட் சா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரம்பம்னு அர்த்தம். அங்கே போய் பார்த்தேன்னு நான் சொல்ல முடியும். ஐ சா தி சா அப்படின்னா நான் பார்த்தேன் அந்த ரம்பத்தை சொல்லலாம். சும்மா இப்படி வேணாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சம்சாரமெல்லாம் என்னதுன்னா அறியாமையின் விளைவு. நித்திய ஆனந்த ஸ்வரூபமான என்னை அறியாததினால்
அனித்திய ஆனந்தத்தையும் அனித்திய துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய உடம்பு மனசை நான் உண்மை என்று நினைத்து விட்டேன். அப்படி உண்மை என்று நினைத்ததனால் அதில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் ஃப்ளக்சுவேஷனுக்கு நான் ரியாலிட்டி கொடுத்து விட்டேன். அப்படி ரியாலிட்டி கொடுத்ததால் அதில் இருக்கக்கூடிய தோஷங்களெல்லாம் போவதற்காக திருநள்ளாறுக்கும் கொச்சனூருக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். அது தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு கொச்சனூருக்கு போகிறான். இங்கே வந்துட்டு அங்கே போயிட்டு இங்கே வாயான்னு. குச்சனூர் போயிட்டு நீ இங்கே வா, இங்கே பார்த்துட்டு அப்புறம் குச்சனூருக்கு போனேன்னா அதுதான் பிடிச்சின்னு போவேன் வீட்டுக்கு. முதல்ல குச்சனூருக்கு போய் கும்பிட்டுட்டு வந்துடும். எல்லாருக்கும் பயம். இந்த சனியை கண்டா அப்படி ஒரு பயம். ஆனால் போய் பார்க்கணுங்கிறான். அது யாருனால பயம் வர்றதோ அவரை பார்த்தா தான் பயம் போகுங்கிறான். எப்படி என்ன துக்கப்படுத்தவரை போய் நான் போய் பார்த்தா அவர் துக்கத்தை குறைச்சிருவார்னு ஒரு நம்பிக்கை. என்னை யார் கஷ்டம் கொடுக்குறானோ அவனுக்கு போய் நான் கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச எள்ளு, எண்ணெய், விளக்கு, அப்புறம் அவருக்கு பிடிச்ச என்னது எள்ளுஞ்சாதம், காக்காய்க்கு சோறு, அப்புறம் என்னது ஒரு கருப்பு துணியோ இல்லை நீல துணியோ அவருக்கு கொடுத்துட்டா அவர் என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறத குறைச்சிப்பார். அப்போது இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறான். ஏன்னா இந்த சனிக்கிழமை கொடுக்கணும், அடுத்த சனிக்கிழமை கொடுக்கலன்னா வந்துடும் திரும்ப. அடுத்த சனிக்கிழமை பரிகாரம் பண்ணலைன்னா ஜோசியர் சொல்லியிருக்கார், இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் நீ ஒவ்வொரு சனிக்கிழமையும் போகணும்னு சொல்லிவிட்ட. அதுதான் சனி. ஒரு சனிக்கிழமையும் நீ திருக்குறள் ஒரு 10 குறள் படிக்கணும்னு சொல்லப்படாதோ? அப்படி படித்து அது பண்ணினா சனி தோஷம் போகும்னு தெரியாதோன்னா, இல்லை அது கண்டினியூ பண்ணணுமே. அதுக்காக வேண்டி அவர் சொல்கிறார். புண்ணியாத்மா கொஞ்சம் கூட மூளையை யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா, இது ஏதோ இருக்குது வாஸ்தவந்தான், அதுக்கும் பரிகாரம் பண்ணு, ஆனால் கொஞ்சம் மாதிரி இந்த திருக்குறள் சாஸ்திரம் இதெல்லாம் படி, அதெல்லாம் உனக்கு அது ஒன்று பண்ணுற ஃபீலிங்கே இருக்காதுன்னு சொல்லப்படாதோன்னா அதை மாத்திரம் பரிகாரமாக சொல்ல மாட்டேங்கிறார். அதை பரிகாரமாக சொல்லப்படாதோ. என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஜோதிடர்களே, வருகிறவர்களுக்கு கொஞ்சம் திருக்குறள் படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினீர்களே, ஆனால் அது உங்கள் புஸ்தகத்தில் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் தயவுசெய்து அறிவுறுத்தினீர்களே, ஆனால் அவர்களுடைய துன்பங்கள் குறைவதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றன. குறிப்பாக இடுக்கண் அழியாமை அதிகாரத்தை அவர்களை படிக்கச் சொல்லி அறிவுறுத்துவீர்களே, ஆனால் உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை முழுமையாக தெரிவித்து மகிழ்கிறேன். எனது பேரன்புக்குரிய ஜோதிடர்களே, அப்படிதான் சொல்லணும். இருக்கட்டும். அஜ்ஞான யோகாத்து பரமாத்மனஹா தவ, பரமாத்மாவாகிய உனக்கு அறியாமையின் சம்பந்தத்தினால் அனாத்மாவின் மீது பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. கட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு, பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் என்ன ஆகிறதுன்னா, உனக்கு வாழ்க்கையில் வர்ற காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உன் மனசில் ஏற்படுற சஞ்சலங்களோடு உன்னை இணைச்சிக்கிற. அது சுகம் வருது, துக்கம் வருது, சுகம் வருது, துக்கம் வருது, சுகம் வருது, துக்கம் வருது. ராத்திரி படுக்க போகிறதுக்குள்ளே எத்தனை சுகம் வருதோ எத்தனை துக்கம் வருதோ யாருக்கு தெரியும். அதோடு உன்னை சேர்த்துண்டு எனக்கு இந்த பர்மனெண்ட் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும் நீ நினைக்கிற. நடக்காதது நல்ல வருமா? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 100% பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறத விட்டால் தான் வரும். ஏன்னா நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா so many கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எல்லாம் பைப்பை காலம்பரை எழுந்தவுடனே பைப்பை திறந்தால் ஒழுங்காக தண்ணி வரணும். பல்லு தேய்ச்சா பல்லில் ரத்தம் வரக்கூடாது. கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நீ உன்னோட டாய்லெட்டை முடிக்கணும். எத்தனை விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் நீ குளிக்கணும், சோம்பேறித்தனம் இல்லாமல் குளிக்கணும்.
இதுக்கப்புறம் நீ ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ சாமி கும்பிடணும், இதெல்லாம் நிறைய சொல்லணும். அதில் எல்லாம் 100% பெர்ஃபெக்டாக இருக்குமா? அப்பான்னு பார்த்து துணியை கட்டி முடித்தோடனே டக்குன்னு கிழிஞ்சு போயிடுத்துன்னா ஏதோ ஒன்று சொல்லி வைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வருது, இந்த ஆள் போயிட்டாருங்கிறான், அந்த ஆள் இப்படிங்கிறான், அப்படி இன்னெல்லாமோ எத்தனையோ நியூஸ் வந்துட்டே இருக்கு. நம்ம வேணால் அந்த மடியிலே கட்டிட்டு வேறு அலையிறோம் நியூஸுக்காகவே. மகா விசித்திரம்பா இந்த வாழ்க்கை. அதனால் சம்சாரம் நீ என்ன பண்ணுற? தயோஹோ விவேக உதித்த போதவன்னி. நீ என்ன பண்ணணும்னா அதை பகுத்து ஆராயணும். தயோஹோ, தயோஹோன்னு என்ன அர்த்தம்? பரமாத்ம அனாத்மனோஹோ, பரமாத்ம அனாத்மனோஹோ. அனாத்மா எது, ஆத்மா எது? நான் உண்மையில் நான் யார், உண்மையில் நான் எதுவாக இல்லை அப்படின்னு நீ பகுத்து அறியணும். விவேக தயோஹோ, தயோஹோன்னு அர்த்தம் பரமாத்மா ஜீவாத்மா வச்சுங்களேன், அனாத்மா. இங்கே முக்கியம் ஆத்ம அனாத்மனோஹோ விவேகா. நித்யானித்திய விவேகம் ஃபார் வாட்டுனா ஆத்மானாத்ம விவேகம். அதுக்கப்புறம் சத்தியம் மித்யா விவேகம் வரப்போகிறது. ஆக எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்னு நீ பகுத்தறிவாயே ஆனால், அது பகுத்தறிகிறது என்னென்னா, அது முதல்ல கொஞ்சமாக இருக்கும். பகுத்தறிகிற போது முதல்ல ஆரம்பத்தில் நெருப்பு லைட்டாக புகைய ஆரம்பிக்கும். முதல் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆவது கிளாஸ் எல்லாம் என்னென்னா ஒன்றுமே புரியாது. குறைஞ்சது 1 மாதம் 2 மாதம் கழித்து தான் புகைய ஆரம்பிக்கும். இந்த நெருப்பை கடையிற போது உடனே வந்துவிடாது. 2 மரத்தை போட்டு கடைய உடனே வராது. என்னெல்லாமோ மந்திரம் சொல்லுவான், அது உடனே வராது. அந்த அரணிக்கட்டையில் இருக்கிற நெருப்பு கடைஞ்சுட்டே இருக்கணும். மந்திரம் சொல்லி 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 கடைஞ்சுட்டே இருக்கணும். கடைய கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு வரும். முதல்ல என்ன பண்ணுவோன்னா அந்த தேங்காய் நாரெல்லாம் போட ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு உள்ளேருந்து வரும், புகைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு புகைய ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக அப்புறம் அந்த புகைய ஆரம்பித்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஊதி 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 அதை நெருப்பாக்கிடும். அதை வச்சு ஹோமம் பண்ணுவோம். மந்திரபூர்வமாக அக்னியை வெளிக்கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்து பண்ணுறதுல தான் பகவானுக்கு ஆகுதி எல்லாம் கொடுப்போம். அது மாதிரி இங்கேயும் என்னென்னா, போய் கிளாஸுக்கு போய் உட்கார்ற போது ஃபஸ்ட்டு ஒன்று நான் இருக்கிற புகை வெளியில் போகணும்னா, சும்மா புகையோடு இருக்கிற நெருப்பு தானே, ஒன்று கூட உள்ளே போக மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் நாளான இப்போ தான் நீங்கள் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குங்கிறான். அப்போ தான் புகைய ஆரம்பிக்கிறது. அப்புறம் திரும்ப திரும்ப படிக்க கிளாஸ் அட்டன் பண்ண சீரியஸாக படிக்க அப்புறம் என்னதுன்னா போதவன்னிஹி, நெருப்பு மாதிரி இருக்குது ஞானம். ஞான அக்னிஹி ஃபஸ்ட்டு கிளாஸில் வராது. அதுக்கெல்லாம் அந்த புண்ணியமெல்லாம் சேர்ந்து சில சமயம் அரணிக்கட்டை சடனாக வந்துடும். அது ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ண இது மாதிரி. அது மாதிரி கிளாஸில் போனால் டக்குன்னு புரியறதும்போம், ஏதோ விட்ட குறை தொட்டக்குற மாதிரி இருக்கும்போம். மாதிரி இந்த நெருப்பை எப்படி பிடிக்கிறதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது புரிய ஆரம்பிக்கும். போத வன்னிஹி, வன்னிஹின்னா நெருப்பு. இந்த வன்னி மரம்னு இருக்கிறதே அது நெருப்பு மரம்தான். அது சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு, அதுலேருந்து நெருப்பை உண்டு பண்ணணும். அதாவது வன்னி மரத்துக்குள்ளே பொந்து இருந்து அதில் அரச மரம் முளைச்சிருக்கணுமா, அந்த அரச மரத்தில் தான் அரணிக்கட்டை பண்ணணுமா. அப்படி ஒரு கட்சி. அது பெரும்பாலும் வன்னி மரத்தில் பொந்து விழும். அதில் இருக்கிற அரச மரம் அதில் முளைக்கணும். வேதத்தில் மந்திரம் இருக்குது, ஷமீ கர்ப்பாத் அக்னிம் மந்ததி ஏஷாவா அக்னேர் யஜ்ஞியா தனூ அப்படின்னு வேறு வேத மந்திரம். அதாவது வன்னி மரத்தை தன்னுடைய கர்ப்பஸ்தானமாக கொண்ட அரசமரம். ஷமீ கர்ப்பாத் அக்னிம் மந்ததி. இல்லை வன்னி மரத்தையே நேரடியாகவே கடைஞ்சால் கூட வரும், அதெல்லாம் நமக்கு தாத்பரியம் இல்லை. ஆனால் அந்த போத வன்னிஹி, வன்னிஹினாலே நெருப்பு, அதில் நெருப்பு ஆற்றல் அதிகம் வன்னி மரத்தில். ஆஹ விவேக உதித்த போத வன்னிஹி. அது என்ன பண்ணோம்னா
அந்த நெருப்பு நல்லா பிடிக்க வச்சோம்னா முதல்ல தேங்காய் நார் போட்டிருக்கோம். நெருப்பு நல்லா பிடிச்சா என்ன ஆகும்னா அது எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போயிடும். எங்கேருந்து உதிச்சதோ அந்த கட்டையே கூட எரிச்சிடும். நெருப்பு இந்த கட்டையிலேருந்து தானே வருது. அதை விட்டால் என்ன ஆகும்னா அது உடனே அணைச்சிடணும். அப்போ தான் அடுத்த தடவை கடைய முடியும். இல்லாட்டி என்ன பண்ணணும்னா அந்த எதுலேருந்து நெருப்பு வந்ததோ அதுவும் எரிஞ்சு போயிடும். எரிஞ்சு போய் அப்புறம் என்ன ஆகும்னா அணைஞ்சு போயிடும். எரிஞ்சு போயிடும், அணைஞ்சு போயிடும். அது மாதிரி நாமளும் கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டே இருந்தோமானா என்ன ஆகும்னா நல்லா எரிஞ்சுனா தேங்காய் சகரி எரியிற மாதிரி என் ப்ராப்ளமெல்லாம் சால்வ்டு. என்ன எத்தனையோ ஜென்மா எடுத்து எத்தனையோ ஜென்மாவில் எத்தனையோ சனி தசையெல்லாம் அனுபவித்ததெல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுது. அதனால் எரிஞ்சது. அது மாத்திரம் இல்லை, நான் விசாரம் பண்ணினேன், எனக்கு ஞானம் வந்தது, மோட்சம் வந்ததுங்கிறது கூட தெரியாது. அப்படின்னா என்ன, அது ஓவர் பவர் பண்ணிடும்னு அர்த்தம். ஒன்று நான் அதை பற்றியே நினச்சின்னு இருப்பேன், பாடம் சொல்லின்னு இருப்பேன். இல்லாட்டி அதை பற்றியே படிச்சுன்னு இருப்பேன். இல்லாட்டி அதை நினச்சின்னு தியானம் பண்ணின்னு இருப்பேன். வேறு என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா வேறு ஒன்றும் விவகாரத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே இருந்தாலும் இன்னொருத்தர் கைடன்ஸுக்காக, பிறருக்கு வழிகாட்டுவதற்காக அதை நான் பண்ணலாம். அது எனக்கு சாய்ஸ். வேணும்னா பண்ணுவேன், வேண்டான்னா பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாரும் இந்த மித்யா விவகாரத்துலேருந்து தானே உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் படித்த பிறகு ஞானம் வந்ததுக்கப்புறம் ஞானமும் மித்யாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அதெல்லாம் பண்ணினா தானே புரியும். ஆஹா, அஜ்ஞான காரியம் அதுதான் சொல்கிறார். அஜ்ஞான காரியம்னா என்ன, அறியாமையின் விளைவு என்னது, அனாத்ம பந்தம் சம்சாரா. சமூலம் பிரதஹேத். சமூலம் பிரதஹேத்னா என்ன, மூலம்னா காரணத்தோடு, வேரோடு, காரணத்தோடு. பிரதஹேத், தஹேத்னா எரித்து விடும், பிரதஹேத்னா நன்றாக எரித்து விடும். சமூலம்னா என்ன அர்த்தம், அறியாமையின் விளைவை, அறியாமையின் விளைவை, விளைவாகிய சம்சாரத்தை அறியாமையோடு அழித்து விடும். இந்த விசாரம் என்ன பண்ணும், விசாரம் விவேக உதித்த போதவன்னிகி. ஆத்ம அனாத்ம விவேகத்தினால் உண்டாகும் நெருப்பானது, அறிவு நெருப்பானது, அறிவாகிய நெருப்பானது அறியாமையின் விளைவை அறியாமையோடு சேர்த்து எரித்துவிடும் அப்படிங்கிற. அவன் ஞானம் என்ன பண்ணும், சம்சாரத்தை, சம்சாரத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தோடு சேர்த்து எரித்துவிடும். எரித்து அப்புறம் அந்த நெருப்பை என்ன பண்ணணும்னா அதுக்கு எதுக்காக நம்ம நெருப்பை உண்டு பண்ணோமோ அந்த காரியம் ஆகிடுத்துனா அப்புறம் நெருப்புக்கு என்ன வேலைன்னா நெருப்பு அடங்கிடும். அஜ்ஞான காரியம் ததஹேத் சமூலம். அஜ்ஞானத்தினுடைய காரியத்தை அடியோடு நீக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறார். ஆக இந்த விஷயம் சொல்லியாச்சு. இது இன்னொரு காரணம் சொல்லுறது, அஜ்ஞானத்தை ஞானத்தினால தான் நீக்க முடியும். இந்த ஞானம் இந்த இடத்துல ஆத்ம அனாத்ம விவேகத்தை சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல எனக்கு இந்த உடம்பு நான் தெரியும், ஆனால் இந்த உடம்புக்கு வேறாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் தானே நான் இதை ரிமூவ் பண்ண முடியும். எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும் அமெரிக்காவில்னு தெரிஞ்சால் தானே அங்கே 10 லட்ச ரூபா கொடுப்பான், இங்கே 50,000 கூட கிடைக்காது என்னோடய குவாலிஃபிகேஷனுக்கு. நான் என்ன பண்ணுவேன், அது தெரிஞ்செடுத்துன்னா அங்கே போவேன், இதை நான் விட்டுடுவேன். அது மாதிரி நான் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுண்டா நான் ஆனந்தமே வடிவானவன்கிற உண்மை எனக்கு தெளிவாக புரிஞ்செடுத்துன்னா இந்த ஐடென்டிட்டியை நான் என்னத்துக்கு வச்சுக்க போகிறேன், தூக்கி எறிஞ்சுட மாட்டேன். அதுதான் விஷயம். சிஷ்யன் சொல்கிறான். இப்படி அவரை சொன்னதை கேட்ட உடனே ஒரே ஆனந்தமாக இருக்குது சிஷ்யனுக்கு. இப்படி குருவினுடைய திருமுகத் தாமரையிலிருந்து வெளிப்பட்ட இந்த அமுதம்பயமோன்ற சொற்களை கேட்டவனுக்கு ஆனந்தமாக இருக்கிற அந்த சிஷ்யன், அதனால் இன்னும் நீங்கள்
இன்னும் எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அஜ்ஞானயோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யநாத்மபந்தஸ்தத ஏவ சம்ஸ்ருதிஹ தயோர்விவேகோதித போதவன்னிஹ அஜ்ஞானகார்யம் ஸ்ப்ரதஹேத் சமூலம் அஜ்ஞானயோகாத் பரமாத்மனஸ்தவ ஹ்யநாத்மபந்தஹ தத ஏவ சம்ஸ்ருதிஹ தயோர்விவேகோதித போதவன்னிஹ அஜ்ஞானகார்யம் பிரதஹேத் சமூலம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும்.